ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து பொங்கல் விலாக் தான், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் வந்து கழித்து போடுறேன். ஏன்னா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இப்போவும். ஓகே தான், பட் அப்பப்போ நடுவில் ஸ்கேன்லாம் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா ஓகே தான். அதாவது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே ஹையில் இருந்தனால அடிக்கடி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 1 வீக்குக்கு அந்த மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து திரும்பவும் வந்து ஜாயின்டிஸ் டெஸ்ட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் லிவர் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுக்க சொல்லி அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் என்னால் வந்து போட முடியல. சரி, நடுவுலையும் வந்து இந்த வேலை எல்லாமும் நடந்துகிட்ருக்கு. வெளியே போகிறது வர்றது அப்படின்னு. பொங்கல் செலிப்ரேஷனால மோஸ்ட்லி நம்ம வெளியே போவோம் சாமியை கும்பிட்டுட்டு. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்போவும் எல்லோரும் கும்பிட்ற மாதிரி தான் சிம்பிளாக வந்து பொங்கல் வந்துட்டு நல்லபடியாக புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் இது. ஸோ நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு. மார்னிங்கே நான் மட்டும் ஃபஸ்ட்டு எழுந்தாச்சு. ஏன்னா அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் சீக்கிரம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுந்து குளிச்சுட்டு நார்மலாக சிம்பிளாக ஒரு சுடிதார், காட்டன் சுடிதார் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா சாரீ கட்டிட்டு நம்மளால் அங்கே வந்து நின்று வேலைலாம் செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் வந்து அழுக்காக தான் ஆக போகிறோம். கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு சாரீ. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா நைட்டிலே இருந்திருக்கலாம், பட் வீடியோ இருக்கணுமே அப்படின்றதுக்காகவே நான் வந்துட்டு சுடிதார் போட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார்லேயே வந்து சமைச்சு முடிச்சிடலாம், அப்படியே வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு. புதுசு தான், பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா அப்படியே இருந்தது சுடிதார். ஃபஸ்ட்டு அதை போட்டிருக்கேன். காட்டன்றனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபுள் இருந்தாலும் என்ன தான் வந்து நம்ம நைட் ட்ரெஸ் போட்டாலும் சுடிதார் போட்டாலும் சாரீ கட்டினாலும் அந்த கம்ஃபர்டபுள்ங்கிறது நைட்டியில் இருக்கிற கம்ஃபர்டபுள் வேறு எதுலேயுமே வராது. உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நைட்டினா அந்த நைட்டி போட்டால் தான் நிறைய பேர் நைட்டியோட வெளியெல்லாம் சுற்றுவாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லைன்ற பிடிக்காது. ஹஸ்பண்டுக்கும் செம்மையாக திட்டுவார். ஹஸ்பண்டுமே நைட்டி போட்டு வெளியெல்லாம் வரக்கூடாது. நான் வீட்டு வாசல் எப்படி நிற்கிறேன், நான் அதோட அவ்வளோதான். நைட்டி போட்டு கீழே கூட இறங்க மாட்டேன். ஸோ அதனால தான். ஸோ சுடிதார் போட்டுட்டு அப்படியே வந்து வேலையை வந்து அன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு. கிச்சன் மேடை, கிச்சன் அதை ஸ்டவ்வு எல்லாமே வந்துட்டு நைட்டே நான் வந்துட்டு ஃபுல்லாக கழுவி தள்ளி க்ளீன் பண்ணியாச்சு. வீடுமே வந்து நைட்டே வந்து தொடச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங் எழுந்து எல்லா வேலையும் நானே வந்து ஒரே ஆளாக சிங்கிளாக பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். சமையல் வேலையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டே வந்துட்டு நான் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக வீடை பெருக்கி தொடச்சிட்டு அண்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து கழுவி எல்லாமே வந்து ரெடியாக வந்து போயிட்டேன். மார்னிங் வந்துட்டு குளிச்சுட்டு நேராக வந்து கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டு சூடாக வந்து குடிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு வேலை ஆகும். அதனால் காஃபியை போட்டு குடித்ததுக்கப்புறமா நான் வந்து சமையல் வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு. குங்கும மஞ்சள்லாம் வந்து வச்சுட்டு எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணுமோ அதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே நான் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஃபஸ்ட்டு கழுவி ஊற வச்சாச்சு. அண்ட் பருப்புமே வந்து சாம்பாருக்கு வந்து ஊற போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து சாம்பாரும் வந்து தாளிக்க ஆரம்பிச்சு. பருப்பும் வந்து வெந்துடுச்சு அந்த சைடு குக்கரில். சாம்பாரை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாம்பாருக்கு முருங்கைக்காய் தேடினோம் பாருங்கள். நாங்கள் அந்த முருங்கைக்காய் கேட்ட கேடு எங்களுக்கு கிடைக்கலங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். ஆனால் கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டுவாருங்க. எப்போவுமே வந்துட்டு முன்னாடி நாள் வாங்காத, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கும் போதே முன்னாடியே வாங்கி வச்சுக்க. நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் கடைக்கு, நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் ஸ்டோராக இருந்தாலும் சரி. இப்போ சக்கரை இப்போ பொங்கல்னால் நம்ம வந்து வெல்லம் வேணும், பச்சரிசி வேணும், சிறுபருப்பு வேணும், இதெல்லாமே புதுசாக தானே நம்ம சேர்க்கணும். என்ன தான் வீட்டில் இருந்தாலும் புதுசாக வாங்கி நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து சொல்லுவார். காய்கறியுமே அதே மாதிரி தான் சொல்லுவார். நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு காய்கறியை சொல்லும் போய் மறந்துட்டேன். இல்லைன்றதே வந்துட்டு எனக்கு ஒரு இதுவே இல்லை. அதான் சொன்னேன்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தனால எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. சமத்திட்டு அன்றைக்கி. ஆனால் முன்னாடி நாள் சரி வேறு வழி இல்லாமல் சொல்லி போனோம். செம்ம கூட்டம் அங்கே கடைங்களில், மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரி அப்படியே அச்சு பிடிச்சி ஏதோ ஒன்றுன்னு கொஞ்சம் காய்கறி மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். முருங்கைக்காய் கேட்ட கேடு கிடைக்கலங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு கடைசியில் ஒரு 2 முருங்கைக்காய், அது கூட மெலிசாக குச்சி மாதிரி வந்து கிடச்சிது. பட் ஓகே, சம்பிரதாயத்துக்குன்னு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கணுமே அப்படின்றதுக்காக நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதை இல்லைனா வேணான்ட்டு அப்படி விட்டுருக்கலாம். தேடி அலசி ஆராய்ஞ்சு ஒரு 2 முருங்கைக்காய் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் நினச்சிட்டேன், என்னடா இது ஒரு முருங்கைக்காய் கேட்ட கிடைக்காம போயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆஸ் யூஷுவல் லஞ்ச் தான். சாதம் அண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், கருணக்கிழங்கு வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு வெந்துட்டுருக்கு. கருணக்கிழங்கு வறுவல் வந்து பண்ண போகிறேன். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறேன். அவ்வளோதான். அண்ட் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயாசம், வடை, அவ்வளோதான் அன்றைக்கி வந்து டிஷ்ஷு. ஸோ என்னால் முடிஞ்சது ஏதோ சிம்பிளாக வந்து நான் செஞ்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். பாயாசத்துக்கு வந்துட்டு இப்போது இது வறுத்துட்ருக்கேன். முன்னாடியே வந்துட்டு நான் பொங்கல் வந்து இப்போ வைக்கலை. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பொங்கல் வச்சுக்கலாம். பிகாஸ் டைம் வந்துட்டு 7:30 போட்டிருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், சீக்கிரம் தான் எழுந்தேன். பட் என்ன பண்ணிட்டேன், சமையல் வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டதுனால பொங்கல் வந்து அதுதான் ஹஸ்பண்ட் கேட்டார், நீ இவ்வளோ நாளும் சமைச்சதுக்கு சமையல் அப்புறமா செஞ்சுட்டு பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தேன்னா நம்ம எப்பயோ சாமி கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு. ஆமாம்ல அப்படின்ட்டு அப்புறமா தான் நான் யோசித்தேன். ஏன்னா நான் கேலண்டரில் பார்க்கும்போது 10:30 to 11:30 வந்துட்டு நல்ல நேரம் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது இல்லைனா அது மார்னிங் 7:30 போது 7:30 நம்மளால் முடியாது, எழுந்துட்டு நம்ம கஷ்டம் அந்த டைமில் வைக்க முடியாது, சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரிலாக்ஸாக நம்ம வந்து பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம், 10:30 தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம் சீக்கிரமாக எழுந்துட்டோன்னா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், 10:30 மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் 10:30 தான் அப்போ தான் வந்து நான் பொங்கல் வந்து அடுப்பில் வச்சேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சமையல் வேலைலாம் வந்து முடிச்சிடலாம் கடகடன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்துட்டு நான் முன்னாடியே வந்து முடிச்சுட்டேன். அதுக்கு பருப்பு அரிசியும் வந்துட்டு அது வந்துட்டு வறுத்துட்டு நான் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊற மட்டும் வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுட்டேன். பட் சமைக்கும் போது அப்புறமா வந்து ஒரு 10:30 வந்து நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் நல்ல நேரம் அப்படின்ட்டு கேலண்டரை போட்டதுனால அதை வச்சு நான் வந்து பார்த்து சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்தது. பொறுமையாக வந்து நான் அன்றைக்கி எல்லாமே வந்து ரிலாக்ஸாக பண்ண மாதிரி இருந்தது. எப்போவுமே அறக்க பறக்க அப்படியே பரபரப்பாக வந்துட்டு செய்வேன். இந்த டைம் வந்துட்டு லேட்டாக நல்ல நேரம் போட்டிருந்தனால எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து முடிஞ்சிடுச்சு. அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து செஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா வேலையுமே நான் சிங்கிளாக செய்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தோரணம் கட்டுறதுலேருந்து சாமிக்கு பூ வைக்கிறதுலேருந்து, இல்லை வேறு என் பொண்ணு வேறு ஆஃப் சாரி அன்றைக்கி, ஸோ அவளை ரெடி பண்ணுறதுலேருந்து வீட்டு சமையல் வேலை செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நானே பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன். எல்லா வீட்லேயும் இது தானே செய்கிறாங்க, சிங்கிளாக லேடிஸ் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நானே வந்து அதை பார்த்துருக்குறேன். ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்கள் பசங்களுக்கு 2 பேருக்குமே எதுவும் தெரியாதுனால ஹஸ்பண்ட் வந்து சுத்தம் அவர் வந்து அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டார் எனக்கு கொஞ்சம் கூட. நான் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில். அதனால் மொத்தமாக நானே பண்ணுறனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரபரப்பாக செய்வேன் எப்போவுமே சாமி கும்பிடணுன்ற டைமில் மட்டும். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நான் வந்து பொறுமையாக வந்து சமைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபார்வேர்டில் காமிக்கிறனால அவ்வளோ வந்து ஸ்பீடாக வருது. பட் ஸ்லோவாக தான், அதாவது எடிட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் பொண்ணு தான் வந்து எடிட் பண்ணுவாள். எனக்கு எடிட் பண்ண தெரியாது. அவள் எடிட் பண்ணும்போதே கேட்குறா, இவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணியுமே நீ ஸ்லோவாக தாம்மா சமைக்கிற அப்படின்ட்டு. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ரிலாக்ஸாக வந்து நான் சமைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பொறுமையாக வந்துட்டு ரிலாக்ஸாக வந்து சமைச்ச மாதிரி இருந்தது அன்றைக்கி எனக்கு. ஸோ சைடில் வந்து பாயாசமாக ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டேன். கருணக்கிழங்கு அங்கே வந்து வறுத்துட்ருக்கிறேன் சைடில். அண்ட் பாயசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாயசம் வந்து நல்லா அந்த சேமியாவை ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் சேமியா தான் நம்ம எல்லாருமே வாங்குவோம். மோஸ்ட்லி அந்த பேக்கெட் வரும்போது அதில் தான் வரும். பட் நான் அதையுமே வந்து நான் நெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து வறுத்துப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாயசத்தோட இது வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சையாக ஏதோ வெறும் பாலை குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பாலை குடிச்சிட்டு போயிடலாம்ல, பாயசத்தை எதுக்கு குடிக்கணும். அதனால் நான் வந்து பாயசம் வந்து நல்லா வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கிடுச்சு. உங்களுக்கும் எல்லாருக்கும் நான் வந்துட்டு பொங்கல் விஷஸ் வந்து பிலேட்டட் பொங்கல் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன். இவ்வளோ லேட்டாக வந்து நான் சொல்கிறேன், சாரி. எல்லாருமே இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்குற மாதிரி உங்கள் லைஃப்மே நல்லபடியாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்காகவும் தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய லைஃப்பும் நல்லா இருக்கணும், நாங்களும் வந்து மெம்மலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் பொங்குற மாதிரி வந்துட்டு நல்லா நம்ம லைஃப் வந்து இனிமேல் வந்து அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வருஷமாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். வருஷம் அப்படி தான் நினைப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லார் லைஃப்லேயுமே வந்து பிரச்சனைகள் இல்லாத லைஃப் இருந்துட்டா எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டா எப்படி இல்லை? அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் தனித்தனியாக வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கு அண்ட் வெண்பொங்கலுக்கு வந்துட்டு 2மே வந்து நல்லபடியாக வந்து நல்லா வந்து அன்றைக்கி பொங்கிடுச்சு சூப்பராக வந்து. அந்த சைடு தான் நல்லபடியாக பொங்கிடுச்சு. ஸோ 2த்துக்குமே வந்துட்டு நான் சாமியை கும்பிட்டுட்டு 2ம் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். அரிசியும் பருப்பும் வந்துட்டு இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்ற மாதிரி ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து போட்டு எடுத்தாச்சு. அண்ட் வடைக்கும் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நடுவுலையே வந்து
வடையும் வந்து சைடில் வந்து போட்டாச்சு. ஏன்னா இப்போ 10:30 ஆயிடுச்சு. ஸோ கடகடன்னு சாமியை கும்பிட்டுலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னா சாமியை கும்பிட்டுலாம் அவ்வளோதான். ஸோ இந்த வடை மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது நான் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வந்து நான் போட்டுட்டேன். போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதாவது உடனே அப்போ மட்டும் சாமி கும்பிட்றதுக்காக சும்மா ஒரு 5, 7 வடை மட்டும் போட்டேன். மீதி வந்து அப்புறம் நம்ம சாப்பிடும்போது சூடாக வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு உடனே, ஏன்னா மார்னிங் டிஃபன் இல்லை அன்றைக்கி, ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக, ஏன்னா 10:30 to 11:30 என்னமோ 11:30க்கே முடிஞ்சிடும். சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 12 o'clockலாம் வந்துட்டு லஞ்ச் வந்து முடிச்சிட்டோம். அன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்துட்டு வடை வந்து சரியாகவே போட வராதுங்க. இந்த வாழை இலையில போடுவீங்க, நிறைய பேர் வந்துட்டு பால் கவரில் போடுவீங்கள்ல, எனக்கு வந்து அது சுத்தமாக வரவே வராது. நான் வந்து இந்த இதுவில் தான் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்ட்ரெயினரில் நம்ம டீ வடிகட்டுறது இருக்கோம்ல, அதில் வந்து திருப்பிட்டு வந்து போட்டால் அது ரொம்ப ஈஸியாக வந்து வருது. நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், வடையே எனக்கு வரவே வராது. இப்போ ரொம்பவே ஹஸ்பண்டே சொன்னார், பரவாயில்லையே வடை சுடுறதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார். அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து இதில் போடும்போது பாருங்கள் ஈஸியாக வந்து விழுதுங்க உங்களுக்கு. பின்புறமாக வந்துட்டு வச்சு நம்ம வந்து சுடும்போது ஈஸியாக வந்து விழுது. ஸோ இப்போ வெண்பொங்கலுமே வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கவரில் தான் நான் வச்சுட்ருக்கேன். நான் புதுசாக வந்து வாங்கினனால எதுவுமே வந்து எடுத்து பிரித்து கொட்டலை நான். கவர்லேயே அப்படியே வச்சுட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து நம்ம பிரித்து டப்பாவில் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து உள்ளே எடுத்து வைக்கல. எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே அப்படியே மேலே இருந்தது. என் பொண்ணு ரெடி ஆகிட்டா பாருங்கள். நடுவில் அவளையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் அவங்களுக்கு. ஆஃப் சாரி தான் வந்து கட்டியிருந்தாங்க. அதான் ப்ளூ கலரில் நான் காமிக்கிறேன் அவளோட ஃபுல் ட்ரெஸ்ஸு. பையனோட தான் வந்துட்டு நான் காமிக்கிறேன். அவங்களும் நல்லா தான் சூப்பராக வந்து ரெடியாக இருந்தாங்க. பசங்களில் அது ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லா ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடியாகி சாமி கும்பிட்டோன்னே அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க வந்து போயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து வீட்டுக்கே வந்தாங்க. ஈவினிங் மேலே தான். ஸோ ஈவினிங் வந்து படத்துக்கு போயிருந்தோம். ஸோ ஈவினிங்குள்ளே அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து காஸ்ட்யூம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதுலேயே வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் சாரிலே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அவளுக்கு. ஸோ அதனால் அந்த அம்மா வந்துட்டு அன்றைக்கி தான் வந்து அழகாக எப்போவுமே வந்து பேண்ட் ஷர்ட்லேயே சுற்றிட்டுருப்பா. அன்றைக்கி வந்து சரி ஆஃப் சாரி கட்டணும்னு ஆசைப்பட்டு கேட்டனால நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்து மெட்டீரியல் இருந்தது. அவள் லாஸ்ட் இயர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்தது அது. ஸோ அது இருந்தனால நாங்கள் அப்படியே வந்து தெக்க வந்து கொடுத்துட்டு அந்த ஆஃப் சாரி கலரும் வந்து அந்த கோல்டன் கலரும் வந்துட்டு இருந்தது வீட்லேயே ஆக்சுவலாக. ஸோ அது வந்து வேறு ஒரு கலருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே வந்து இதுக்கும் மேட்ச் ஆனதுனால நான் வந்து அது புதுசாக எடுக்கலை. எதுவுமே புதுசாக எடுக்கல. பையனுக்கு மட்டும் தாங்க ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்தோம். எங்கள் யாருக்குமே நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துக்கல புதுசாக. பையனுக்கு மட்டும் வேஷ்டி ஷர்ட் வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்டனால அவனுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து புதுசாக வந்துட்டு ராம்ராஜில் போய் எடுத்திருந்தேன் அது. ஸோ சமையல் வந்து முடிஞ்சிச்சு. சாமியை வந்து கும்பிட்டுடலாம். சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. சாம்பார், அப்புறம் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் வந்து அந்த இலை, அது என்ன இலை அது தெரில எனக்கு. அந்த இலையில வந்து வைக்கணுமான்னு அது கூட ஹஸ்பண்டை கேட்டு தான் நான் வச்சேன். அதில் வைக்கணுமானே எனக்கு சரியாக தெரியல. அதில் வச்சேன். அண்ட் உருளைக்கிழங்கு தொக்கு, உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு, பாயாசம் அண்ட் கருணக்கிழங்கு வந்து வச்சாச்சு. அண்ட் வடையும் வந்து வச்சுட்டு அன்றைக்கி நல்லபடியாக வந்து சாமியும் வந்து நாங்கள் வந்து சூப்பராக வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கலுக்கு உங்களுக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். அப்புறம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை, அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா கொட்டை விட்டு தூங்க வேண்டியது தான். ஏன்னா மார்னிங் இதனால கரெக்டாக இருந்தது வேலை. கடன்னு வந்து செஞ்சு வந்து முடிச்சாச்சு. ஆனால் ரிலாக்ஸாக தாங்க சாமி கும்பிட்டேன் அன்றைக்கி. நல்லபடியாக வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு நிறைய பேர் வந்து சூரியன் பார்த்து வைக்கணுன்ட்டு மொட்டை மாடியிலலாம் வந்து வைப்பாங்களே, எனக்கு அது வராது. ஐ மீன் அந்த பாத்திரம் என்ன சொல்கிறது, அடுப்புலலாம் வந்து சமைச்சு வந்து பழக்கம் கிடையாது எனக்கு. ஸ்டவ் தான் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் அடுப்பு எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு சமைச்சு தான் உண்டு. நிறைய பேர் அது மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். மொட்டை மாடியில் வந்து வச்சு சமைப்பாங்க, இல்லைனா வெளியே வந்து வச்சு சூரியன் பார்த்து வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி வந்து வைப்பாங்க. பட் நான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நல்லபடியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சுட்டோம் அன்றைக்கி. வெளியே வந்து சூரியனுக்கும் வந்து கற்பூரத்தை காமிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னமும் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்னும் எடுக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஏன்னா நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோ அப்பாவை பற்றி நான் சொல்லியிருந்த வீடியோ வந்துட்டு முன்னாடி இருந்த வீடியோ. ஸோ அதான் இதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான். பொங்கலுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ அது. நான் வந்து முன்னாடி வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ தான் வந்து கிறிஸ்மஸ் இதுவெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஸோ எல்லாமே சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வந்து எல்லாம் உட்காந்து வாழை இலையில சாப்பிட்டு அன்றைக்கி முடிச்சிட்டோம். பிக் பாஸ் தான் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சிச்சுங்க. ஒரே கவலையாக இருக்குது. நானே வந்துட்டு பிக் பாஸ் லாஸ்ட்டாக முடியும் போது ஒரே எனக்கே ரொம்ப அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. சரி என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா நான் விரும்பி பார்க்குற ஒரே ஒரு ப்ரோக்ராம் அது மட்டும்தான் லைவ் ஓடிட்டுருக்கு. அங்கேயே வந்துட்டு பொங்கல் வந்து வச்சிட்ருக்காங்க.
எல்லாருமே ராஜு வந்து வந்திருந்தார் லாஸ்ட்டு இது செலிப்ரேஷன் வின்னர் வந்துட்டு லாஸ்ட்டில் 6th வின்னரா ஆமாம் 6th வின்னர் நினைக்கிறேன். இதுதான் பசங்களோட காஸ்டியூமு. பையனுக்கு வந்து ராம்ராஜில் வந்து அந்த ஒரு காப்பர் கலர் வரும்ல, இப்போ அந்த வேஷ்டி ஷர்ட்டு. பொண்ணுது வந்துட்டு இந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரில் தாவாணி, ஐ மீன் பாவாடை இது அண்டு தாவாணி சூப்பராக. அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், அவங்க தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக. நான் எதுவுமே சொல்லலை, இதுக்கும் நான் போகவும் இல்லை, ஏன்னா எனக்கு போக முடியல. ஹாஸ்பிட்டலில் அப்பா கூட போயிட்டு இருந்தனால அந்த டைம் தான் வந்து நான் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் ஃபோன்லேயே பேசிக்கிறேன் அவன்கிட்ட. நான் ஃபோன்லேயே வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வைங்கண்ணா, நான் எதுவுமே நான் மாடல் சொல்ல விரும்பலை, என்னால் நேரில் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன்லேயே சொன்னேன்னா அவர் சூப்பராக வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் மாடல் வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. ஸோ நான் ஈவினிங் வந்து படத்துக்கு வந்து போயிட்டோம். என்னோடய சுடிதார் வந்து ஆல்ரெடி நான் எடுத்த அந்த சுடிதாருங்க, அதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பெரிய அனார்கலி சுடிதார் மாதிரி வந்து வரும், ஆலியா கட்டு, நல்ல ஒரு பாட்டில் க்ரீன், சூப்பராக ஒரு பாட்டில் க்ரீனு. எப்போ கிறிஸ்மஸ் அப்போது வந்து எடுத்தது, நியூ இயர்க்கு எடுத்தது. ஆக்சுவலாக அது நான் போடவே இல்லை. இது நைட்டு படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரோட்லலாம் கோலம்லாம் அழகாக போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல்ன்றனால அந்த டெக்கரேஷன் அங்கே போயிட்டு இருந்தது. அந்த டெக்கரேஷன்லாம் போய் வச்சுருந்தாங்க. இது வந்து அதுக்கும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காணும் பொங்கல் இருந்தீங்களா, அன்றைக்கி வந்து இந்த சங்கமம்லாம் போட்டிருந்தாங்கல்ல நியர்பை ஏரியாலலாம். ஸோ இங்கே வந்து நான் எங்கள் ஏரியாவில் வந்து பார்க்கில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து போயிருந்தேன், பசங்களும் நானும் மட்டும்தான், சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. காணும் பொங்கலுக்கு நாங்கள் மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போக மாட்டோம். ஏன் ரீசன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே செம்ம க்ரௌடு, நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் காணும் பொங்கலுக்கு வெளியே போகாமல் இங்கேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்குது. அப்படி தான் இருந்தது, அவ்வளோ வந்து கூட்டம் க்ரௌடாக இருக்குன்ற ஒரே ரீசன் தான் நாங்கள் வந்து போக விரும்ப மாட்டோம் மோஸ்ட்லி காணும் பொங்கலுக்கு. ஸோ முன்னாடியே படத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டோன்றனால எங்கேயும் வந்து நாங்கள் வந்து போகல. ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னனால இங்கே வந்து நான் வந்துட்டு இருந்தேன். அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, நடந்தே வந்து வந்துட்டோம். வந்து பார்த்தா நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்க்க முடியாதுல்ல, சூப்பராக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக. இதெல்லாம் வந்து ஊர் சைடில் தான் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்க்கணுன்ற போது சூப்பராக இருந்தது. அதேமாதிரி இந்த மயில் இது வந்து ஆடும்போது ரொம்பவே அழகாக இருந்தது, சூப்பராக வந்து இருந்தது. இப்போ சென்டராக ஒருத்தர் வந்து தனியாக நிற்கிறார் பாருங்கள், அவருக்கு அந்த மியூசிக்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருந்தது. அவர் வந்து ஆடும்போது சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். அந்த காவடி வந்து தலையில் வச்சு வித்தியாசமாக வந்து அதை ஆட ஆரம்பித்தார். அவர் அதை வச்சுட்டு ரொம்பவே பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. இது அழகாக இருந்தது. அந்த பாட்டு பாடுறவர் வேறு அவர் வந்து இன்னும் இது பண்ணுறோமா பூஸ்டப் பண்ணுறோமா முருகன் பாட்டெலாம் வந்து பாடிட்டு இருந்தார், அரோகராலாம் சொல்லிட்டு. அது வந்து அவரை வந்து இன்னும் இது பண்ணுற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு, யாரா சாமி கிமி ஆடிட்டு போகிறாங்க எங்கன்னா எழுந்துனா. அந்த அளவுக்கு வந்து அந்த மியூசிக்கும் அவர் பாடும் போது நல்லா இருந்தது. இவர் ரொம்ப வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தார், அந்த காவடி வச்சுட்டு நல்லா வந்து அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காரல. நான் ஒரு 5:30 அப்படி போயிருப்பேன், ஏன்னா 6 o'clock அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ 5:30 அப்படி தான் நான் போனேன். ஒரு 7:30 8 o'clock வரைக்கும் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பசங்களும் அவ்வளோ நேரம் வந்து உக்காந்து இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு விரும்பவே மாட்டுறாங்க. அதுதான் என் பையன்லாம் சுத்தம், பொண்ணாவது வந்து பார்த்துருவா இதெல்லாம் வந்து உக்காந்து. அதனால் சரி நான் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இதுவான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அன்றைக்கி நாங்கள் 3 பேருமே நடந்தே வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் சூப்பராக இருந்தது. ஸோ முன்னாடி நாள் வந்துட்டு அதான் பொங்கல் அன்றைக்கி தான் வந்துட்டு நான் மதகதராஜா படம் தான் போயிருந்தோம். படமே வந்து அந்தளவுக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், பெரிய ஆக்டர்ஸ் படம் எதுவும் வந்து வரல. ஸோ அன்றைக்கி வந்து அந்த படம் தான் வந்து போயிருந்தோம். பட் நல்லா தான் இருந்தது. 12 years எடுத்து ஆகிடுச்சு அந்த படம், அது இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் நல்லா தான் இருந்தது அந்த படமே, காமெடியாக வந்து இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அவர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து அதான் சொன்னார், கூட்டமே இல்லை, யாருமே சரியாக புக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணது வந்து கேம் சேஞ்சர் படம் வந்ததில் ராம் சரண் தான், அதுதான் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த படம் வந்து எடுத்துட்டாங்க போல இருக்குது தேட்டர்லேருந்து. நல்ல வேளை எங்களுக்கு வந்து அவங்க தேட்டர்லேருந்தே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, தேவி தேட்டர்லேருந்தே கால் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க, இல்லை வந்து படம் வந்துட்டு எடுத்துட்டோம், வேறு படத்துக்கு புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மதகராஜா வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் அந்த படம் வந்து போகிறோம். அதனால் கூட்டமே இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து செம்ம க்ரௌடாக தான் இருந்தது, ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் வெளியே வருவாங்கல்ல, அதனால் வந்து அழகாக வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து நல்லபடியாக அன்றைக்கும் வந்து படம் பார்த்துட்டு
நைட்டு வரும்போது தான் அந்த கோலம் வந்து உங்களுக்கு காமிச்சேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து அழகழகாக அந்த மாட்டு கோலம்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தான் கோலம்லாம் போட வராது. பட் யாரோ ஒருத்தவங்க போட்டதையாவது பார்த்து ரசிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்தேன். ரொம்ப வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அந்த கோலம்லாம் சூப்பராக. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து இது காணும் பொங்கல் சும்மா வீட்டில் தான் இருந்தோம். மார்னிங்லேருந்து எங்கேயும் பெருசாக ஒன்றும் போகல. ஈவினிங் மட்டும் வந்து இங்கே வந்து வந்திருந்தேன். அவ்வளோதான். நீங்களாம் வந்து காணும் பொங்கலுக்கு எங்கே போனீங்கன்றதை சொல்லுங்கள். இவங்க டான்ஸ் வந்து செம்மையாக இருந்ததுங்க. அதாவது நல்லா ஒரு வைப்ரேஷனாக ஆயிடுச்சு. எனக்கே காலெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது இவங்க மியூசிக்கு. டான்ஸுமே சூப்பராக ஆடினாங்க. அதாவது ஒவ்வொரு மியூசிக்குமே ஒவ்வொரு ஸ்டெப்பே ஏற்ற மாதிரி மாற்றிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வெளியே கிளம்பி வரும்போது கரெக்டாக அவங்களும் வந்து வெளியே வந்தாங்க. அப்போ அவங்கள வந்து நான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாருமே ரொம்ப அழகாக ஆடினீங்க, சூப்பராக இருந்தது, உங்கள் டான்ஸ் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்தேன் எல்லாத்தை விட அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களாம். இது ஏதோ ஒரு டான்ஸ் சொன்னாங்க, எனக்கு சரியாக டக்குன்னு வரல. கோயம்புத்தூர் டான்ஸருங்க இவங்க. பட் அது பேர் தெரிலங்க. ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அது. ரொம்ப நேரம் வந்து அடித்தேன். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1 ஹவர் வந்து அதை அடிச்சிருப்பாங்க பாருங்க. கால் வலிக்குமோ வலிக்காதோ தெரியல. பாவம் அவ்வளோ நேரம் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலேயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சரி 1 ஹவராக வந்து டான்ஸ் ஆடி அது அடித்து மோளம் அடிக்கும்போது எவ்வளோ வந்து கை வலிக்கும் பாருங்கள் அவங்களுக்கு. சூப்பராக பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து அவங்க டவுன் ஆகல. கண்டினியூஸாக வந்து ஒரே ஈக்குவலாக வந்து பண்ணும்போது ரொம்ப பார்க்கவே வந்து அழகாக இருந்தது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து குச்சி மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் முடிஞ்சோடனே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். அதான் அந்த சேடுங்களுக்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கல நான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.